ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் பேர் கீப் க்ளீன் யுவர் செல்ஃப். ஸோ க்ளீன் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று என்னென்னா அகச்சுத்தம் ஒன்று, புறச்சுத்தம் ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புறச்சுத்தத்தை எடுத்துக்கலாம். புறச்சுத்தம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு சுத்தம் அப்படின்னா பெருக்கி நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை டஸ்ட் இல்லாத வச்சுக்கிறதுங்கிறது அர்த்தமா? அது மட்டும் கிடையாதுங்க. இப்போது நம்ம ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சிம்பிளுங்க. ஒரு பொருளை நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வச்சு அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பை அதுக்கு கொடுக்கணுங்க. அக்சசபிள் டிஸ்டன்ஸ், அக்சசபிள் பிளேஸ். ஒரு பொருள் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா அது அசுத்தம். சிம்பிள், அவ்வளோதானுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஒரு துணி துவைச்சி காய போடுவோம். காய போட்டு கொண்டு வந்து மடிக்கணும் அப்படின்ட்டு சேர் மேலே போட்டுருவோம். ஸோ அது ஒரு அசுத்தம் தான். நீங்கள் துணி துவைச்சிருந்தாலுமே அது சுத்தமான துணி அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் அந்த துணிக்கு அதனுடைய அதுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கல அப்படிங்கிறப்போ அது அசுத்தம் தான். அந்த துணி எப்போ கௌரவம் அடையும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அதை ப்ராப்பராக மடித்து நீங்கள் எப்போ உங்களுக்கு அந்த துணி தேவைப்படுதோ அப்போது உடனே அந்த துணியை எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்துல அந்த துணிக்கு ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க சுத்தம். அப்படிங்கிறப்போ எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வச்சா அந்த பொருளுக்கு கௌரவம், அந்த பொருளுக்கு நீங்கள் கொடுக்குற கௌரவத்துக்கு பேர் தாங்க சுத்தம். மற்றபடி க்ளீன் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே அடிப்படையான ஒரு விஷயந்தாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கூட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இண்டஸ்ட்ரீஸில், பெரிய பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் எல்லாமே நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 5S, 7S இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதனால் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்குறீங்களா? ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை உங்களை சுற்றி எப்பயுமே உருவாக்கி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுடைய அகசுத்தம். இப்போ நம்ம 2வது டாபிக் வரோம். இப்போ அந்த புறசுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு உங்களுடைய அகச்சூழ்நிலைக்கு உள்ளே போகுங்க. அப்படி போகிறப்போ பல விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு எல்லாத்தையுமே ஈஸியாக வெளியில் ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம். அப்படிங்கிறப்ப எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸும், ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும், ஒரு பாசிட்டிவான மனிதர்களும் கண்டிப்பாக உங்களை சுற்றி வருவாங்க. அப்படி இல்லாத நம்ம அந்த அடிப்படையான ஒரு பொருளுக்கே நம்ம அந்த மதிப்பு கொடுக்காதப்போ நம்ம உயிருள்ள எண்ணங்களுக்கு நம்ம எப்படிங்க மதிப்பு கொடுப்போம்? ஸோ இதை நானுமே ட்ரை பண்ணணும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். பை.